ஏடா நீ சாட்சில வேலை பாக்குறியா இல்ல சாணிகின்னு எழுதி திரியறியாடா? ஏடு டிவி சீரியல் பாக்குற எனக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல? நீ எல்லாம் என்ன சீக்ரெட் ஏஜென்ட்? ஒழுங்கு மரியாதையா பையனை கண்டுபிடிச்சு கொண்டு வா. அது வரைக்கும் வீட்டு பக்கம் வந்துடாத. அட்டைக்கு வீட்டை விட்டு வெளில போட வந்தா. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தெரியாமல் நாலஞ்சு சரக்கு பாட்டில் வேற அலமாரிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தேன். அதை கண்டுபிடிச்சி தூக்கி போட்டாளா இல்லை அவளே குடிச்சிட்டு பட்டை ஆயிட்டாளான்னு இன்னைய வரைக்கும் எனக்கு தெரியல. அட லூசு பையில இது அன்னைக்கே என்கிட்ட சொல்லிடுதுடா, உன் குழந்தைய பார்க்க போகிற சாக்கில் ஒவ்வொரு பாட்டில் எடுத்து குடிச்சிருக்கலாமேடா. அந்த டைமில் என் பையனை தொலைச்சிட்டு நான் அவரே டிப்ரெஷனில் இருந்தேன். அதனால அதெல்லாம் கண்டுக்கலை. அதெல்லாம் சரி, அதுக்காக இத்தனை வருஷம் பேசாமல் இருப்பீங்களா? இது என்ன லாஜிக் இருக்கு? ஆட படத்துல லாஜிக் இல்லை, நீங்கள் இதில் லாஜிக்கை தெரிவிக்கிறீங்க. சும்மா இருங்காங்கிட்டு. சரி விடு, வேற ஏதாவது டாபிக் பேசலாம். அப்புறம் சுனில், உன் பொண்ணை பற்றி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஏன் பொண்ணை பற்றியா? என்ன எனக்கு கூட சுத்தினாளா? சொல்லுங்க, போட்டு தள்ளிடுறேன். டேய் என்னடா இப்படி பேசுற? அது உன் பொண்ணுடா. இருக்கட்டும், நான் அந்த மற்ற அப்பைங்க மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் ஒரு முரட்டாப்பேன். எது முரட்டாப்படா? என்ன இளவு கேட்டகரிடா அது? சரி, அதுக்காண்டி ரொம்ப பொக்காத. அவள் ஒன்றும் தப்பு பண்ணலை. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். என் பொண்ணு அழகாக தான் இருப்பா. பின்ன இவன் பொண்ணு மாதிரி மொக்கையாக இருப்பா. இப்போ எதுக்குடா என் பிள்ளைய பற்றி இருக்கிற? ஓ பிள்ளைய பற்றி உனக்கு தெரியுமா? அவளோட இன்ஸ்டாவோட பயோல போய் பாரு. இஃப் யூ பை மீ பீட்சா தட் யூ ஆர் பை புருஷா அப்படி எழுதி வச்சிருக்காடா. ஓ அப்படியா? அது மட்டும் தானே உனக்கு தெரியும்? உன் மகள்கிட்ட இன்ஸ்டா பையவை பார்த்துருக்கியா? எடா இருக்கு. வாங்கித்தாடா பொராட்டா, உன் கூட வரட்டா அப்படின்னு போட்டு வச்சிருக்கா. ஓ அப்படியா விஷயம்? டேய் தம்பி, எங்கடா இருக்க? எங்கே இருந்தாலும் சரி, நாளைக்கு நான் சொல்கிறது செய். இந்த சுனில் பகா இருக்கால, அவளை கூட்டி கொண்டே பீஸா வாங்கி கொடு. அதே மாதிரி ஒரு தம்பிகிட்ட சொல்லி காந்தி போல கூட்டி கொண்டே புரோட்டா வாங்கி கொடுக்க சொல்லு. பாத்தி கீத்தி கொடுத்துடாதீடா. ஸ்டேட் இது எனக்கு புள்ள பாருத. சரி சரி, சண்டை போடாதீங்க. காந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏடா? மாஸ்கோவில் நம்ம இந்தியன் எம்பசியை திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே கொஞ்சம் பிரச்சனை. நீ தான் போய் எல்லாத்தையும் சரி பண்ணணும். நான் ஏன் போனோம்? நீ போடுதாடா? அது நான் போலாம் தான், ஆனால் நீ தான் போகணும். அதான் ஏன் இல்லாட்டி விட போச்சுல. டேய், அங்கே நீ தாண்டா போடு. ஏன்னா நீ தான் ஹீரோ. ஓ ஹீரோ கோட்டா கீழே வருதா? சரி, அப்போ போயிட்டு வரேன். போயிட்டு வா மச்சான். அங்கே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? இதான் அந்த சர்ப்ரைஸாப்பா? அட கொடுமைய, இந்த இளவு கருமாத்திரத்தில் பாப்பேட் தெரிஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கவே மாட்டேன். யோ வெள்ள மாட்டேன், கூட்டு போயா. இரு அடே டி அடே, இந்த பழைய படத்துலலாம் வெளிநாட்டு மாப்பிளையா வருவிய? யா ப்ரோ, தட்ஸ் மீ. பல ஹீரோ அனுபவிச்சிருக்கேன். ஆமா, இப்போ வரதே இல்லை. வெளிநாட்டிலே தங்கிட்டேன், இப்போதான் ஊருக்கு வரப்போறேன். ஹலோ, யார் என்று தெரிகிறதா? இவன் தீ என்று புரிகிறதா? தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. யாரடு? தம்பி, நான் தான் விக்ரம். எங்க கூட சேர்ந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காண்டி போராடுறதுக்கு ரெடியா? ஓ இவரா? ஏங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடியலங்க, கிளைமேக்ஸில் கால் பண்ணுங்க. ஓ அப்போ என்ன படம் முடியலையா? சாரி கோச்சுக்காதுங்க. அப்போ நான் செகண்ட் ஹாஃபில் இல்லை கிளைமேக்ஸில் கால் பண்ணுறேன். மறக்காமல் ஃபோன் எடுங்க, சைலண்டில் எதுவும் போட்டுறாதுங்க. He's a freaking badass man.